வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா படதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ருட்டிக்கும் நெய்வேலிக்கும் இடையில இருக்கிற மருங்கூர்ன்ற ஒரு அழகான கிராமத்துல ஒரு மிகப்பெரிய முந்திரி தோப்புக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே என்னை சுத்தி பாருங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் தோப்புக்குள்ள அவ்வளோ அழகா முந்திரி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, எவ்வளவு முந்திரி பழத்தை பறிச்சு அப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பரான ஒரு கிராமங்க. இங்க முந்திரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். என்னன்னா, பதவியில ஒசந்தது மந்திரி, பருப்புல ஒசந்தது முந்திரின்னு தெரியும். சோ முந்திரிக்கு மட்டும் அதுக்கான வேல்யூ என்னைக்கும் குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா முந்திரின்றது அவ்வளோ விரும்பி எல்லா மக்களும் சாப்பிடுற ஒரு உணவு. சோ இங்க நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முந்திரி இந்த மாதிரி தோட்டத்துல அழகா பறிச்சு அந்த முந்திரிய நல்லா கிளீன் பண்ணி அதை காய வச்சு அதை வறுத்தெடுத்து, இன்னும் சொல்லணும்னா எக்கச்சக்க ப்ராசஸ், ஒரு 10-15 ப்ராசஸை தாண்டி நம்ம கையில ஒரு பேக்கோட அழகா முந்திரியை கொடுத்து சாப்பிடுற வரைக்கும் அந்த முந்திரி எப்படி எல்லாம் ரெடி ஆகி வருது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பர்சனலா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்குள்ள போய் ஒரு ப்ராடக்ட் எப்படி ரெடி ஆகி வருதுன்றத மக்களுக்காக காட்டணும்ன்ற ஆசை. சோ அந்த ஆசையில இந்த மருங்கூர்ன்ற கிராமத்தை தேடி நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இப்போ இந்த முந்திரி தோப்புக்குள்ள மரத்துல இருந்து முந்திரி பழத்தெல்லாம் பறிச்சு கீழே போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பொறுக்கி ஒரு அன்னக்கூடையில போட்டு அதை பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா முந்திரி பழத்துல இருந்து முந்திரி கொட்டையை பிரிச்சு எடுக்கிறது தான் மொதல் ப்ராசஸ். இதுதான் ஓப்பனிங்லேயே பாத்துக்கோங்க. மேல எவ்வளவு பெரிய துரட்டி வச்சு மேல இருக்கிற பழத்தெல்லாம் அண்ணன் அப்படி உளுப்பி விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. கீழே அழகா அதை பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ, முந்திரி பழம் பாருங்க, எவ்வளவு ரெட்டிஷா செம்மையா இருக்கு. சே, சூப்பரா இருக்குதுங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? எனக்கு லைஃப்ல முதல் முறையா நான் ஒரு முந்திரி காட்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்மெல்லு, இந்த முந்திரி பழ ஸ்மெல்லு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. மேல இருந்து பாருங்க, அண்ணன் அப்படி உலுப்பி விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. தலைவா பாருங்க, அப்படியே பக்கத்துல பாருங்க, எவ்வளவு அழகா. அங்க பாருங்க, அவ்வளவுதான், ஒரு பழம் அப்படி கீழே விழுந்துருச்சா. இருங்க, நான் போய் பொறுக்கிறேன் அந்த பழத்தை. இங்க பாருங்க, செம இல்ல? வா, இவ்வளவு நாள் வரைக்கும் முந்திரி சாப்பிட்டுருக்கோம். இந்த முந்திரி எப்படி இருக்குன்றது இங்க பாத்துக்கோங்க. சொல்லுவாங்கல்ல, முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வராதுன்னு, இதுதான் அது. பாத்துக்கோங்க, முந்திரி கொட்டை முந்திரி பழத்துக்கு வெளியே தான் இருக்கும். இந்த கொட்டையை தனியா அப்படி ரகம் பிரிச்சு எடுத்துட்டு இந்த பழத்தை வித்துருவாங்க. பழம் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க, முந்திரி பழம். அதுவும் நல்லாதான் இருக்கும். இங்க பாருங்க தலைவா, அங்க முந்திரி பழம் எல்லாம் கொட்டி வச்சு எல்லாம் பொறுக்குனாங்கல்ல. மேல இருந்து அண்ணன் அந்த துரட்டியில உலுப்பி விட்டாரு. அதெல்லாம் பெரிய பெரிய அன்னக்கூடையில எல்லாம் பொறுக்குனாங்கல்ல, அதை ஃபுல்லா கொண்டு இங்க கொட்டுறாங்க பாருங்க. வா, எவ்வளவு முந்திரி பழம் இருக்கு பாத்தீங்களா? வா, இங்க பாத்துக்கங்க, அப்படி கூச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த முந்திரி பழத்துல இருந்து அந்த முந்திரி கொட்டையை தனியா பிரிச்சு எடுக்கிறது, இதுதான் செகண்ட் ப்ராசஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதை எவ்வளவு அழகா உட்காந்து பண்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லா முந்திரி கொட்டை. அந்த பழத்துல இருந்து மேல இங்க பாருங்க, ஐயோ, பிரிச்சு எடுக்கிறாங்க தனியா. பாட்டி, கையெல்லாம் அரிக்காதா? இதை பறிக்கிறீங்களே? அரிக்குமா? இந்த முந்திரி கொட்டை இது பண்ணும்போது கை அரிக்குமா? பால் அரிக்குமா? அங்க பாத்துக்கங்க தலைவா, அந்த பழத்துல இருந்து அந்த முந்திரி கொட்டையை எப்படி அப்படி திருவி திருவி அப்படி எடுக்கிறாங்க பாருங்க. பா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து எடுக்கணும் போலயே. நானும் ஒண்ணு எடுத்து பார்க்கவா, ஆசையா இருக்கு. இங்க ஒரு பழம் இருக்கு, இங்க பாருங்க தலைவா. இப்ப நான் எடுத்து பாக்குறேன். அம்மாடி, கஷ்டம்தான். இங்க பாத்துக்கங்க, இந்த மாதிரிதான் எடுக்கணும். இது முந்திரி கொட்டை, இது முந்திரி பழம். இது தனியா சேலுக்கு போயிடுது. அண்ணா, இந்த முந்திரி கொட்டை இப்ப எங்கண்ணே போகுது? அடுத்து கம்பெனி போகுது. கம்பெனி போகுது. இது போயிட்டு 3 நாள் காய வைப்போம். காய வச்சு திரும்பி அள்ளி மூட்டை பிடிச்சி எடை வச்சு திரும்பி ஃபைலருக்கு போகும். அவிலுக்கு போயிட்டு அதுல இருந்து உடைச்சு பயிர் எடுக்கிறது. சூப்பர் சூப்பர். இப்ப அண்ணன் சொன்ன இந்த இவ்வளவு பெரிய ப்ராசஸும் நம்ம குட்டி குட்டியா நம்ம பார்க்க தான் போறோம். ஆக்சுவலா இந்த முந்திரி கொட்டை இப்ப கம்பெனிக்கு போகுது. அடுத்து நம்மளும் அப்படியே கம்பெனிக்கு போறோம் முந்திரி கொட்டையோட சேர்ந்து. ஓகே, ரெடியா தலைவா? வாங்க கம்பெனில போய் பார்ப்போம். தலைவா, நம்ம நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த முந்திரி கொட்டையெல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த முந்திரி கொட்டையெல்லாம் ஒரு 3ல இருந்து 4 நாளைக்கு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃபுல்லா காய வைப்பாங்களாம். ஸோ அந்த ஈரப்பதம் எப்படி போகுது, அதை எப்படி காய வைக்கிறாங்கன்றது பாருங்க. இங்க பாருங்க, வா, எவ்வளவு பெரிய அந்த
தார்பாயில போட்டு அப்படி கூச்சி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ இங்க சூப்பருங்க, செம்ம. பாத்துக்கங்க, காலில் அப்படியே பரப்பி பரப்பி விட்டாதான் உள்ள இருக்கிறதும் வந்து அப்படியே பிறண்டு பிறண்டு அது வந்து அழகா காயறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். எவ்வளவு சூப்பரா வந்து பண்றாங்க பாருங்க அந்த ப்ராசஸ. இருங்க நானும் உள்ளுக்குள்ள போறேன், எனக்கும் ஆசையா இருக்கு. அம்மா அப்படியே வரலாமா? கால் அழுக்கு பிடிச்சிக்குமா? பரவாயில்ல, கழுவிக்கலாம், அப்புறம் என்ன தண்ணி இருக்கு அப்படின்ட்டாங்க. சூப்பரு. நான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துருவாமா? ஆசையா இருக்கு, எனக்கு ஜாலியா இருக்கு. முந்திரி காட்டுக்குள்ள போய் முந்திரி பறிச்சு வேலைக்கு வரத்துக்கா? வேலைக்கு வரத்துக்கா? இந்த பக்கம் அப்படி வாங்க, இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். நல்லா ஜாலியா இருக்கு தலைவா உண்மையாவே. இது எத்தனை நாளுமா இப்ப காஞ்சிக்கிட்டு இருக்கு? இது இன்னைக்கு 4 நாளா காயுது. 4 நாளா காயுது. ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சா? நல்லா இருக்கு, நல்லா முருகலா ஆயிடுச்சு இல்ல, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இங்க பாரு, அதான் சூப்பரு. நல்லா பாத்துக்கங்க, இத காய வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் வந்து செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு குடவுன் மாதிரி செட் பண்ணி அந்த பக்கமும் பாருங்க ஃபுல்லா காயுது பாருங்க முந்திரி பருப்பு. அங்க பாருங்க, வா முந்திரி கொட்டை. ஆக்சுவலா இந்த பக்கம் ஐயோ மணல்ல காலே வைக்க முடியல. வாங்க இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கமும் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது தலைவா. இதுவும் வந்து நல்லா பரட்டி பரட்டி விட்டு சூப்பரா காய வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து நல்லா வெயில் அடிச்சிருச்சுன்னா 3ல இருந்து 4 நாள் தான் அதிகபட்சமா வேவும். அப்படி 4 நாள் நல்ல வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் 80 கிலோவா நல்ல ஒரு சணல் சாக்குல வந்து மூட்டை கட்டி இது அப்படியே வந்து ஃபேக்டரிக்கு போயிருது. அந்த ஃபேக்டரியில போய் மற்ற ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது. ஸோ இது ஒரு 4 டேஸ் காஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து பேக் பண்ணி ஃபேக்டரிக்கு வரும். நம்ம அப்படியே ஃபேக்டரியில போய் பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க. அப்பா காலையே கீழே வைக்க முடியல, செம்மையா சுடுது தலைவா. இங்க பாத்துக்கங்க, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜெய்தீப் அக்ரோ ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு முந்திரி ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். மருங்கூர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல அவ்வளவு பெரிய ஒரு முந்திரி ஃபேக்டரி வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டரியை எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தது யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் காளிதாஸ் தம்பி. வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல ரொம்ப ரொம்ப பிரபலம். கல்யாண மாலை, அது மட்டும் இல்லாம சன் டிவி, விஜய் டிவி எல்லா பட்டிமன்றங்கள்லயும் தம்பி வந்து நீங்க பாத்துருக்கலாம். ஒரு மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். தம்பி தான் வந்து அவருடைய கான்டாக்ட் மூலமா தான் நாங்க வந்து நேத்து ஒரு ப்ரோக்ராம்க்கு இங்க வந்திருந்தோம், பண்ருட்டி பக்கத்துல வந்திருந்தோம். ஸோ அவரு சொல்லி இங்க வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ அப்படியே வாங்க உள்ள போலாம். அந்த ஃபேக்டரியை பாருங்க, ஜெய்தீப் அக்ரோ ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓனர் அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு அப்படியே ஃபேக்டரிக்குள்ள போய் இந்த முந்திரி வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க, எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க தலைவா, வேலை எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து உள்ள சாரை வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சாரையும் கூப்பிட்டுட்டே நம்ம வந்து ஃபேக்டரிக்குள்ள போவோம். வாங்க சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே, சார் தான் வந்து ஜெய்தீப் அக்ரோ ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் ஓனர். பாத்துக்கோங்க, இளங்கோ சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஃபேக்டரிக்கு வந்ததுக்கு. உள்ள போய் பார்க்கலாமா சார் நம்ம? ஓகே வாங்க, அப்படியே உள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ள எல்லாம் போயிட்டு என்ன முந்திரி வந்து எப்படி செய்யறாங்க, அந்த முந்திரி எப்படி வருதுன்றதெல்லாம் பார்க்கணுன்றத நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சார் கிட்ட வந்து தனியா பேசுவோம். ஓகேவா? வாங்க. வாவ் தலைவா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு ஃபேக்டரிக்குள்ள வந்திருக்கிறேன். அதுவும் ரொம்ப யூனிக்கா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நட்ஸ்ல ஒன் ஆஃப் த நட்ஸ் நம்ம சொல்லணும்னா முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். எவ்வளவு பரபரப்பா இந்த முந்திரி ஃபேக்டரி வந்து இயங்கிட்டு இருக்குது பாருங்க. அப்படியே வாங்க நம்ம வந்து உள்ள போய் பார்ப்போம். ஆக்சுவலா முந்திரி வந்து நல்லா படர வச்சு அந்த முந்திரி கொட்டையை வந்து காய வச்சிருந்தாங்கல்ல, அதை வந்து 80 கிலோவா அடைச்சு ஒரு மூட்டையில வந்து வச்சிருப்பாங்க ஸ்டோர் பண்ணின்னு சொன்னோம்ல. இங்க பாத்துக்கங்க சார், இதுதானே சார்? இதான். ஓகே ஓகே, இந்த இடத்துலதான் 80 கிலோவா வச்சிருக்காங்க இதை. ஓகே சூப்பர். பாத்துக்கங்க தலைவா, எத்தனை சாக்கு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. சணல் சாக்குல சூப்பரா கட்டி 80 கிலோவா அந்த முந்திரி கொட்டை வந்து இருக்குது இதுல ஃபுல்லா. இப்ப இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை அப்படியே சார் கூப்பிட்டு போவாங்க, நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. சார் அது ஏன் 80 கிலோ 100 கிலோவா கட்டக்கூடாதா? இது எப்படின்னா நாங்க ஒரு ஹேண்ட்லிங்காகவும் ட்ரை பண்ணது வந்து 80 கிலோ வந்துன்னு வச்சுங்க. இதுல வந்து ஒரு 5 மூட்டை 4 மூட்டை இந்த கெப்பாசிட்டி. இது ஒரு குக்கர்னு சொல்லுவோம். இது குக்கர். ஆமா. இதுல வந்து ஸ்டீம் இப்ப பாருங்க, இதுல 5 பேக் ஆர்சிஎன் ஃபில் பண்ணிருக்கிறோம். இப்ப 400 கிலோ 400 கிலோ கொட்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு அதோடைய மாய்ஸ்சர் அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி எவ்வளவு நேரம் அதை குக் பண்ணணும் அப்படின்னு குக் பண்ணி இது மாதிரி வச்சிருவோம். முதல் நாள் இன்னைக்கு கட்டிங். இது வந்து நேத்து பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா இது குக் பண்ண நட்ஸ் இப்படிதான் இருக்கும்.
இது எதுக்கு பண்றோம்னா முழு முந்திரியா வரணும். ஓ சரி சரி இந்த சரி முந்திரியில தோல்ல பால் இருக்கும். இங்க பாத்துக்கங்க. ஆஹா, இந்த மாதிரி குக் பண்ணதை ஓகே 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 நேத்து பண்ணி வச்சது இன்னைக்கு கட்டிங் கேட்க போகுது. ஆஹா, இன்னைக்கு நாளைக்கு தேவைக்கு இன்னைக்கு குக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இது மேனுவல் கட்டிங். ஓ மேனுவல் கட்டிங். மேனுவலா நம்ம கட் பண்றாங்க. ஓகே ஓகே ஒரு ஓகே. ஒரு முந்திரி கொட்டையை எடுத்து இது மாதிரி போட்டு கட் பண்றாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து அந்த ஷெல்லுக்குள்ள இருக்கிற கர்னல்ஸ் வெளில வர்றது. பா இந்த ஷெல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா சார்? ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு கட் பண்ணாதான் அது வந்து உடையும். நார்மலா கையில எல்லாம் நம்ம உடைச்சு உரிக்கலாம் முடியாது. முன்னாடி பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி இல்ல. இந்த சுத்தியில வச்சு தட்டி உடைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இப்ப இது மாதிரி கையால பண்ணிட்டு இருக்காங்க. இதையே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி இப்ப அங்க பாக்கலாம். இப்ப இதுல இருந்து தான் இங்க பாருங்க. இந்த ஆக்சுவலா இப்ப இதுதான் வந்து முந்திரி பருப்பு. பால் இருக்கு. ஓ பால் இருக்குமா? ஓகே 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 ஓகே. சரி பாத்துக்கங்க தலைவா, கையில வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முந்திரி கொட்டையில இருந்து பாருங்க, முந்திரி மட்டும் தனியா வருது பாருங்க. அதை வந்து தனித்தனியா ஒவ்வொரு பருப்பா வச்சு எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த முந்திரி ஷெல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. மேல அந்த ஓடுங்க பாருங்க. கை வைக்காத அப்படின்னு கத்துறாங்க அந்த அம்மா, கை வைக்காத அப்படின்னு. வா ஒன்னே ஒன்று மட்டும் இப்படி காட்டுறேன். இங்க பாத்துக்கங்க தலைவா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு பருப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ இங்க பாருங்க பா, இது வந்து தாங்க இந்த முந்திரி கொட்டை மேல அது வந்து ரெண்டா பிரியுது. இங்க பாருங்க பால் அதுல இருக்கு. கை வைக்காதன்னு சொல்றாங்க. ஸோ வைக்காம இருக்கிறது நல்லது. நம்ம இதுல போட்டுருவோம் வாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து ஒர்க் பண்ணலாங்க. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். முந்திரி கொட்டையில இருந்து முந்திரி பருப்பை தனியா வந்து உரிச்சு எடுக்குது. முந்திரி கொட்டையை எடுத்து கரெக்டா அந்த மிஷினுக்குள்ள வந்து வைக்கிறாங்க. ஒண்ணு மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. ஆஹாஹா பா, இந்த ஷெல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா சார்? ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு கட் பண்ணாதான் அது வந்து உடையும். நார்மலா கையில எல்லாம் நம்ம உடைச்சு உரிக்கலாம் முடியாது. முன்னாடி பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி இல்ல. இந்த சுத்தியில வச்சு தட்டி உடைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இப்ப இது மாதிரி கையால பண்ணிட்டு இருக்காங்க. இதையே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி இப்ப அங்க பாக்கலாம். இப்ப இதுல இருந்து தான் இங்க பாருங்க. இந்த ஆக்சுவலா இப்ப இதுதான் வந்து முந்திரி பருப்பு. பால் இருக்கு. ஓ பால் இருக்குமா? ஓகே 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 ஓகே. சரி பாத்துக்கங்க தலைவா, கையில வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முந்திரி கொட்டையில இருந்து பாருங்க, முந்திரி மட்டும் தனியா வருது பாருங்க. அதை வந்து தனித்தனியா ஒவ்வொரு பருப்பா வச்சு எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த முந்திரி ஷெல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க. மேல அந்த ஓடுங்க பாருங்க. கை வைக்காத அப்படின்னு கத்துறாங்க அந்த அம்மா, கை வைக்காத அப்படின்னு. வா ஒன்னே ஒன்று மட்டும் இப்படி காட்டுறேன். இங்க பாத்துக்கங்க தலைவா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு பருப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ இங்க பாருங்க பா, இது வந்து தாங்க இந்த முந்திரி கொட்டை மேல அது வந்து ரெண்டா பிரியுது. இங்க பாருங்க பால் அதுல இருக்கு. கை வைக்காதன்னு சொல்றாங்க. ஸோ வைக்காம இருக்கிறது நல்லது. நம்ம இதுல போட்டுருவோம் வாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து ஒர்க் பண்ணலாங்க. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். முந்திரி கொட்டையில இருந்து முந்திரி பருப்பை தனியா வந்து உரிச்சு எடுக்குது. முந்திரி கொட்டையை எடுத்து கரெக்டா அந்த மிஷினுக்குள்ள வந்து வைக்கிறாங்க. ஒண்ணா மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. அது அவ்வளோ அழகா வந்து உடைச்சு வெளியே வருது பாருங்க. உண்மையாவே நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல தான் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்லை இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், இல்லை பார்க்குற பார்வையாளர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயத்த வந்து காட்டுறதுல எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முந்திரி பருப்பு வந்து இப்படிதாங்க உருவாகி நமக்கு வந்து வருது. வாவ். அங்க செல்லிங் பண்ண கர்னல்ஸ் இருக்குங்களா? ஆமா, அது NW ன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த NW 10 hours ட்ரை பண்ணனும். 10 hours? ஆமா. வா, ஹாட் ஏர். அனல பாருங்க. ஐயோ ஐயோ தலைவா. ஹாட் ஏர் ட்ரையர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இது கேஷ்யூ முந்திரி கொட்டையில இருந்து அந்த பருப்பை மாதிரி ஃபுல்லா ட்ரை பண்ணனும். வா அச்சோ, இங்க பாத்துக்கங்க. இங்க பாருங்க தலைவா. மை காட். 1000 kg at a time 1 ton. சூப்பர் சூப்பர் சூப்பர். 1 ton. ஆமா. 1000 கிலோ முந்திரி வந்து ஃபுல்லா ஹீட் ஆயிட்டு இருக்குது தலைவா. பாத்துக்கங்க. மை காட்.
இது எதுக்காக பண்றோம்னா இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணணும். இது மேல முந்திரிக்கு மேல வந்து இந்த இருக்குல்ல, சரி சரி சரி, இதுக்கு மேல ஒரு ஸ்கின் இருக்கும். ஓகே ஓகே. இத ரிமூவ் பண்றதுக்கு இப்ப பண்ண முடியாது. நம்ம இத ட்ரை பண்ணி முடிச்சு அதுக்கு அடுத்து கூலிங் ப்ராசஸ் அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் பண்ண பிறகுதான் நம்ம 10 மணி நேரம் இது வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆன பிறகு அடுத்து 1 நைட் அப்படியே கூல் ஆகும். ஓ சரி சரி. டெம்பரேச்சர் வந்த பிறகு ஓகே ஓகே ஓகே. அடுத்து கூலிங் ப்ராசஸ் இருக்கு, அத போய் பார்க்கலாம். வா. இது மிஸ்ட் கூலிங். வாவ், மிஸ்ட் கூலிங். ஏதோ பனி பிரதேசத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. உள்ள போக வேணாம். ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, வந்து எடுங்க. எதுவுமே தெரியலையே சார். உள்ள ட்ரேஸ் இருக்கு, தெரியுது. ட்ரேஸ் இருக்கு. அங்க ட்ரை ஆன ட்ரேவோட இது உள்ள நிக்கும். ஓ ஓகே ஓகே ஓகே. மிஸ்ட் ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம். இது எவ்வளவு நேரம் சார் இதா கூல் ஆகுது? 12 hours. 12 hours. 4 hours ஆ? 12 hours ஆ? மை காட். ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மணி நேரம், மறுபடியும் அது ரூம் டெம்பரேச்சரா மாறுறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா விட்டுறணும். மறுபடியும் இங்க பாருங்க, பின்னாடி வந்து புகையா வருது பாருங்க. இந்த பழைய சாமி படங்கள் எல்லாம் வர்ற மாதிரி அது கதை ஓபன் பண்ணோடனே வெறும் புகையா வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணதை கூல் பண்றதுக்கு, அந்த பருப்பு வந்து நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா வந்து அதை வந்து உரிச்சு எடுத்து முந்திரி பருப்பா வரப்போகுது. அதை பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க மேலையா சார்? ஓகே, அப்படியே வாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னன்றத சார் கூட்டு போய் காட்டுறாங்க. சார் கூலிங் பண்ணியாச்சு. அடுத்து பீலிங். ஓகே. வாவ் தலைவா, இங்க பாருங்க மேல வந்து எவ்வளவு அழகா உட்காந்து அவங்கவுங்க வந்து தனியா வந்து அந்த தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி விசாலமா உட்காந்துருக்காங்க பாருங்க. அதுவும் இன்னும் ஒரு 20-30 பேர் வந்து இங்க வேலை பார்ப்பாங்களாம். லஞ்ச் டைமுங்கிறதுனால அவங்க இப்ப கிளம்பி போயிருக்கிறாங்க. ஸோ கம்மியா இருக்கும் போதே இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படி குவிச்சு போட்டுக்கிறாங்க, மலை மாதிரி இப்படி குவிச்சு போட்டு முந்திரியை வந்து சூப்பரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வாங்க அப்படியே உள்ள போலாம். இது கூலிங் பண்ண முந்திரி. ஓ, இது அந்த ஸ்கின் ரிமூவ் பண்றதுக்கு தான் அங்க அந்த கூலிங் பண்றது. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இப்ப ஈஸியா பண்றதுக்காக பாத்துக்கங்க, மேலதான் கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆக்சுவலா அதை கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றத பாருங்க. இந்த முந்திரி வந்து மேல அந்த தோலோட கொண்டு போய் கொட்டுறாங்க. தோலை வந்து உரிச்சு இங்க அனுப்புது. அப்படி உரிச்சு அனுப்புறதே இதுவே தரம் பிரிச்சிருந்தா சார்? இங்க வரும் பாருங்க, இதுல செப்பரேட் பண்ணிடும். பீசஸ் தனியா, இது தனியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடடா, புரியுங்க. ஐயோ, இங்க பாருங்க தலைவா. மை காட். சரி இதை மட்டும் ஓகே. இங்க பாத்துக்கங்க தலைவா. வாவ், ஆக்சுவலா இது நம்பர் 1 குவாலிட்டி தானே சார் முந்திரி? இது வந்து இதுக்கு அடுத்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது ஒன்லி பீலிங் மட்டும் தான். சூப்பர் சூப்பர். இல்ல இதுலயே வந்து சைஸ் வாரியா வந்து சைஸ் வாரியா அங்க பாருங்க கீழ. அதான் கரெக்ட் கரெக்ட். இந்த பாஸ்கெட்ஸ்ல அப்படியே பாருங்க தலைவா, லைட்டா பொடி பொடியா வர்றது வந்து அந்த நுணுக்கி சுத்தமா நுறுங்கி போற முந்திரி வந்து அதுல கிடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறது, அதுக்கப்புறம் பாதி பாதியா இருக்கிறது, அதுக்கப்புறம் முழுசா இருக்கிறதுலயே சின்ன சைஸ். இங்க பாத்துக்கங்க, முழுசுல பெருசு, முழுசுலயே பெருசு. இங்க பாத்துக்கங்க, அப்பா ஒண்ணு எவ்வளவு பெரிய முந்திரி பாத்துக்கங்க. இங்க பாத்துக்கங்க தலைவா, நல்ல பெரிய சைஸ் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு முந்திரியும் செம்ம சைஸ்ல இருக்கு பாருங்க. வாவ், சூப்பருங்க. இதுக்கப்புறமேட்டும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஏன் சார்? ஆமா, இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இது வந்து கிரேட் வைஸ் முந்திரில உள்ள, அது லைக் 240, 180, 320 அப்படின்னு தனித்தனி ரகம் இருக்கு. தனித்தனி கிரேட வந்து நானோ ஃபிக்ஷன் சொல்லிட்டு இந்த மிஷின் வச்சு பிரிக்கிறோம். ஓஹோ, நானோ சார்ட்டர் அப்படின்ற ஒரு மிஷின் வச்சு பிரிக்கிறாங்க. முந்திரியை வந்து தரம் பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இந்த மாதிரி 9 கிரேட்ஸ். வா, 180, 320, ரிஜெக்ஷனு, அங்கெல்லாம் 240 இருக்கும். 240, 400, D3 ரிஜெக்ஷன். ஓகே 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 ஓகே. அந்த பயிர் எப்படி எடுக்குதுன்னு வேணா பாருங்க. அங்க போய் வாவ், இதுலதான் வந்து பிரிக்குது. வா, பயிர் இது வழியா டிராவல் ஆகி இங்க வந்துட்டு கேமரா இருக்கு. இது உள்ள ஃபுல்லா கேமரா இருக்கு. அது வழியா டிராவல் ஆகுறப்ப அது சென்ஸ் பண்ணி முந்திரி ரகம். ஓகே ஓகே. மொத்தம் எத்தனை கேமரா சார் உள்ள இருக்கு? இதுல 14 கேமராஸ் இருக்கு. 14 கேமரா இருக்கா இதுல? வா,
கேமரா வி ஆர் வாட்சிங் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முந்திரியையும் 14 கேமரா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அந்த 14 கேமராவும் வாட்ச் பண்ணி முடிச்சு ஒவ்வொரு ரகமா வந்து அதை அழகா பிரிச்சு தரம் பார்த்து அழகா வந்து இதுல வந்து கொட்டிடுது. சார் சொன்ன மாதிரி இந்த 240, 400, 350 அப்புறம் இந்த ரிஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய தரங்கள் இருக்கு. அது வந்து முந்திரியை பத்தி டீப்பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் முந்திரி தாங்க, சாப்பிட்றதுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்க சூப்பரா வந்து வந்துருச்சு. இதெல்லாம் பிரிச்சு ஃபினிஷ்டு வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பேக்கிங் மெட்டீரியல்ஸ் அது ஃபுல்லாவே கிலோ கணக்குக்கு தகுந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எடுத்து யூஸ் பண்ணிப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பாத்துக்கங்க அப்பா செம்மையா இருக்குங்க. பாருங்க தலைவா, இதுதான் 180 to 10. 180 இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டி. இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டிங்க. பாருங்க நீங்க வந்து இதுல எந்த குறையுமே இந்த முந்திரியில கண்டுபிடிக்க முடியாதுங்க. பா இத பிரிச்ச பிறகு இதுல பாருங்க டாட் இருக்குல்ல, ஆமா, இத மேனுவலா நம்ம கிரேடிங் அததான் அடுத்து பார்க்க போறோம். ஓகே ஓகே ஓகே. இதுலயும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆமா இருக்கும். ஓ இங்க பாருங்க 1 2 இருக்குல, இத வந்து மேனுவலா பண்ணுவோம். மேனுவலா பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. வாங்க வாங்க வாங்க. மிஷினரியில கிரேடிங் பண்ணிட்டு அடுத்து அதுல வர்ற சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் மேனுவலா அந்த இருக்கு பாருங்க ஸ்கின் ரிமூவ், சின்ன சின்ன ஸ்கின் எல்லாம் வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. இங்க பாத்துக்கோங்க, அத பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் அத கொடுங்க அவங்க கிட்ட. அங்க எனக்கு அப்படியே பண்ணி காட்டுங்கக்கா. அப்படியே பக்கத்துல இப்படி வாங்க. இங்க பாருங்க பக்கத்துல வந்து பாருங்க தலைவா எப்படி இருக்கு பாருங்க. வாவ், இது பண்ணி காட்டுங்க. ஆஹா பண்ணி முடிச்சாச்சு. இத இருங்க நான் எடுத்து தரேன். நான் எடுத்து கொடுக்க பண்ணுங்க. மோஸ்ட்லி இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டடா தான் இருக்கு. ஒரு 90%, ஒரு 10% தான் அங்கங்க வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதுல தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலயே மிஸ்டேக்ஸ். அந்த இங்க இருக்கு. எனக்கு இது பண்ணி. ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பர் 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 சார். இப்படி பண்ணும்போது அந்த முந்திரியும் சேர்ந்து அது பீல் ஆகி வராதா சார்? வரும், கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அது ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதான் ரிமூவ் பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா கிரேட் வந்து இது, அதனால தான் இது வந்து முந்திரி வந்து முழு முந்திரில இருந்து அடுத்து 2ஆ உடைஞ்சு 4ஆ உடைஞ்சு 8 அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயும் 2 கிரேட் நோய் மாதிரி கூட வந்துருது இல்ல முந்திரி. அது வந்து மொத்தம் வந்து 27 கிரேட்ஸ் மேல வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டான ஒரு பருப்பு. நட்ஸ்லயே ரொம்ப சாஃப்ட் வந்து முந்திரி தான். சோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. இவங்க பண்ணத வந்து திரும்ப வந்து இங்க குவாலிட்டி ரீசெக் பண்றதுக்கு எங்க கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. அவங்க மிஸ் பண்ணி இருந்தாலும் இவங்க அத சரி பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபினிஷ்டு. வா சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இதுக்கப்புறம் வந்து எந்த மிஸ்டேக்குமே இந்த பருப்புல இருக்காது. ஓகே 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 பர்ஃபெக்ட். பாருங்க எவ்வளவு ஸ்டேஜஸை வந்து தாண்டி வருது பாருங்க இந்த முந்திரி பருப்பு. இவ்வளவு ப்ராசஸும் ஒரு ஆள் அக்கா மட்டும் தான் பாக்குறாங்கல்ல? இன்னும் 2 பேர் இருக்காங்க. இப்ப கேப்ல வந்து போயிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டா லஞ்ச் டைம்ல வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்றோம் ஒரு 1:30 மணிக்கு. இப்ப மேல கிரேடிங் முடிஞ்சு இங்க கீழே தான் வருமா சார் முந்திரி? இங்க வந்து அந்த குவாலிட்டி செக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்ச பிறகு இங்க வந்து திரும்ப ட்ரை பண்ணனும். அத திரும்பவும் ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணனும். ஓகே ஓகே ஓகே. திரும்ப ட்ரை பண்ணு. வா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு மெட்டீரியல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வா ஃபுல்லா குவாலிட்டி செக் முடிஞ்சு இது ஃபினிஷ்டு மெட்டீரியல். ட்ரை ஆயிடுச்சு. அது பாருங்க சவுண்ட் பாருங்க. அதான் சவுண்ட் சூடாவும் இருக்கு. இது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஓகே 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 அடுத்து பேக்கிங் பண்ணி. எல்லாம் இங்க பாருங்க சவுண்ட் பாருங்க தலைவா. வாவ் அடடா இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபுல்லா ட்ரை ஆயிடும். எல்லாம் நம்பர் 1 குவாலிட்டில வந்துருச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாம ஃபால்ட்டும் இல்லாம கரெக்ட்டா ஃபுல்லா எல்லாம் வந்துருச்சு. இது அப்படியே பேக்கிங்க்கு போறதா அடுத்து டைரக்ட்டா பேக்கிங் தான். இது எவ்வளவு நேரம் சார் அடுத்து ட்ரை ஆகுறது? லாஸ்டா 2 hours. 2 hours ஆனா போதும். ஓகே ஓகே. இது வந்து கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க 20 கிராம் ல இருந்து 20 kg வரையும் நம்ம பேக் பண்ணி தரோம். இவ்வளவு பெரிய ஃபேக்டரியில 20 கிராம்க்கு பேக் பண்ணி தரீங்களா? 20 கிராம்ஸ்ல இருந்து 20 kg வரையும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இதுக்கு அடுத்து நம்ம கிட்ட வேல்யூ ஆடட் கேஷ்யூ லைக் சில்லி, பெப்பர், சால்டட், மின்ட், கார்லிக் அது மாதிரி மோர் தென் 15 to 20 ஃபிளேவர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 52 ஃபிளேவர் பண்றீங்களா சார்? சூப்பர் சூப்பர். 52 ஃபிளேவர்னா என்னென்ன ஃபிளேவர்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்றதுக்கே வந்து ஒரு பெரிய யுகமே ஆகுமே சார். லைக் சில்லி, பெப்பர், சால்ட், மின்ட், கார்லிக், ஆனியன், டேங்கி மசாலா, சாட் மசாலா, அது மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. கார்லிக் அது எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு இது மாதிரி 10 kg பக்கெட்ஸ்ல வரும். பக்கெட்ஸ் ஓகே. ஆமா 10 கிலோ அது. ஆமா இந்த பக்கெட்ஸ்ல மேல நம்ம பிராண்டிங் எல்லாமே வந்துரும். இதுல ஓகே ஓகே பண்ணிட்டு நம்ம கொடுத்துருவோம்.
இது வந்து 20 kg பாக்ஸ். 20 kg வந்து பாக்ஸ்ல வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து ரோஸ்டட் கேஷ்யூ, ப்ளைன் கேஷ்யூ எல்லாமே வந்து நம்ம சூப்பர். இங்க பாத்துக்கோங்க, நம்ம ஜெய்தீப் அக்ரோ ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு இளங்கோ சாருடைய கம்பெனி. இது நல்ல பெரிய ஃபேக்டரி. பாத்துக்கோங்க, நமக்கு வந்து நீங்க இந்தியாவில இருந்து இல்ல, நீங்க வேர்ல்டுல இருந்து எங்க இருந்து உங்களுக்கு முந்திரி வேணும்னாலும் பெரிய லெவல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பக்கெட் சூப்பரா நீங்க வந்து இவங்களை ஆர்டர் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். 10 கிலோ வேணும்னா பாக்ஸஸ்ல வந்துரும், 20 கிலோ வேணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டன் பாக்ஸஸ்ல வந்துரும். இது நீங்க பக்கெட்ஸ் வேணும்னாலும் இது மாதிரி வச்சு இது மாதிரி பேக் பண்ணிட்டு சூப்பர் கீழே இது மாதிரி ஒரு இது வரும், பட்டு கீழே போட்டு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. எனக்கு 20 கிலோ பக்கெட்ல தான் வேணும்னாலும் இந்த மாதிரி 2 பக்கெட் வச்சு மேல வந்து அழகா அந்த காட்டன் பாக்ஸ்ல வச்சு நமக்கு வந்து இதுதான் நம்ம பிராண்ட். சூப்பர். பாத்துக்கோங்க, சூப்பரான ஒரு லோகோல ஜெய்தீப்னு சொல்லி சாருடைய ஃபேக்டரியோடைய ஒரு மிகப்பெரிய நேம் வித் லோகோவோட போட்டு அதுல முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, என்ஜாய் மெஸ்மரைசிங் டேஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மெஸ்மரைசிங்ன்ற வார்த்தையை கேட்கும் போதே மெஸ்மரைஸ் ஆகுது சார். அப்போ உங்க முந்திரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உண்மையாவே அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில வந்து முந்திரிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். தலைவா, இப்ப நம்ம ஓரளவுக்கு ஃபேக்டரி ஃபுல்லா எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாருடைய ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டோம். இந்த வேல்யூ ஆடட் பேக் வந்து சொன்னாங்கல்ல, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்கோம். அப்படியே 1 by 1 நம்ம அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் என்ன ஏதுன்றத. மேம் வந்து மோரோட வந்திருக்காங்க பாருங்க. மேம் தான் வந்து சாருடைய ஒய்ஃப். மேம் பேர் சொல்லுங்க. விஜயபாமா. ஆஹா, எங்க அத்தை பேரு பாமா, அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மேம். மோர் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு டைம் வாங்கி குடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் மோர் வேணும்னு கேட்டதுனால திருப்பி வந்து எனக்காக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எல்லாருமே இந்த வேர்டிங் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு. சாருடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்காங்களா முன்னாடி இருக்காங்களான்னு தெரியாது, ஆனா சாருடைய வெற்றி முழுக்க முழுக்க அவங்களுக்காக மட்டும்தான். 2 பேரும் இணைஞ்சுதான் அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சார் வந்து ஒரு மேற்பார்வையாளரா இருந்தாலும் கூட உள்ள இறங்கி மேம் வந்து அவ்வளோ வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ பாமா மேம்காக என்னுடைய ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள். மறுபடியும் மோர் கொடுத்ததுக்காக நான் ஊருக்கு வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்ப சார் வந்து நம்ம கிட்ட உள்ள சொன்ன மாதிரி அந்த வேல்யூ ஆடட் பேக்கேஜஸ்ன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபிளேவர்டு, நமக்கு வந்து காரமா வேணுமா, இல்ல வந்து பெப்பர் போட்டது இருக்கு, சால்ட் மட்டும் போட்டது இருக்கு, அந்த மாதிரி வேல்யூ ஆடடும் இருக்கு, இல்ல நார்மலும் இருக்கு. நார்மல் கேஷ்யூஸ் இங்க பாருங்க, எதுவுமே ஆட் பண்ணாம, எந்த ஃபிளேவருமே ஆட் பண்ணாம நார்மலா கேஷ்யூ வந்து ரெடியாகி வருது. 20 கிராம்ல இருந்து 20 கிலோ வரைக்கும், சின்ன பேக்ல இருந்து பெரிய பல்க் குவான்டிட்டிஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொரியர்ல வேணும்னா கூட அவ்வளவு சூப்பரா ஆல் ஓவர் இந்தியா வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேக்கேஜஸ் பாருங்களேன், இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து 20 கிராம்ஸ். இதெல்லாம் வந்து ஃபிளேவர் பாத்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்னு ஒவ்வொரு ஃபிளேவர். சரி, இது என்ன ஃபிளேவர்? பெப்பர் ஃபிளேவர். ஓகே, இது வந்து ரெட் சில்லி. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 52 ஃபிளேவர்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணி கொடுப்பீங்க, எது கேட்டாலுமே இல்ல. சூப்பர். இங்க பாருங்க, இது வந்து 100 கிராம்ஸ், 20 கிராம்ஸ், 50 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 250 கிராம்ஸ், 1/2 கிலோ, 1 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ, இந்த மாதிரி வந்து கிலோ வந்து சொல்லிட்டே போலாம். டன்னா கூட வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து 1000 கிலோ நீங்க வேணும்னு கேட்டா கூட ஒரு பெரிய ஒரு கடை நாங்க ஓபன் பண்றோம், கேஷ்யூக்காகவே நாங்க வந்து ஒரு பெரிய கடை நாங்க ஓபன் பண்றோம்னா எவ்வளவு பெரிய குவாலிட்டிஸ்ல வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியில நல்ல குவான்டிட்டிலயும் வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாத்துக்கோங்க, இது வந்து 1 kg. இது வந்து 1 கிலோக்கு வந்து எவ்வளவு டிரான்ஸ்பரண்டான கவர் இருக்கு பாருங்களேன். இதுதான் வந்து முக்கியம். நீங்க வெளியே பார்த்த உடனே ஐயோ உள்ள முந்திரி எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனையே நமக்கு தேவையில்லை. இது வெளியே பார்க்கும்போது இவ்வளவு சூப்பரா இருக்கே, இதை வாங்கலாமேன்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு சூப்பரா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு கவர்ல போட்டு செம்மையா சீல் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துறாங்க. எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துட்டு போலாம் இல்ல சார்? கண்டிப்பா. நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு கூட வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போலாம். அதை விட முக்கியம் இங்க பாருங்க, கிஃப்ட் பேக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ தீபாவளிக்கு, பொங்கலுக்கு எல்லாம் வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கும் நீங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துறீங்க இல்ல சார்? அது 1 kg இருந்து அவைலபிளா இருக்கா? 1 kg இருக்கு, 2 kg பாக்ஸ், 2 kgs இருக்கு. ஓகே, இது வந்து 2 kgs பாக்ஸ். ஓ, இதுல போட்டிருக்காங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து 100% நேச்சுரல். சூப்பர். அதை நான் வந்து கண்கூடாவே பார்த்துட்டேன். ஆயில் ஃப்ரீ சார்? ஆயில் ஃப்ரீயா? ஆமா மேடம். ரோஸ்டடிங் வந்து நம்ம வந்து ஆயில் ஃப்ரீ தான்.
ஆயில் வச்சு ஃப்ரை பண்றது கிடையாது, வித்தவுட் ஆயில் ரோஸ்டிங் கேஷ்யூ தான் இது. சூப்பர் சூப்பர். ஆமா, நான் எடுத்து பார்க்கும்போது கூட கையில வந்துட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்ல. சூப்பர். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிசர்வேட்டிவே கிடையாது, நோ ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவும் பண்றது எதுவுமே கிடையாது. நம்மளே ஃப்ளேவரிங் எல்லாமே நம்மளே. சூப்பர் 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 சார். ஃபேக்டரி ஃப்ரெஷ் பேக்கிங், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பார்த்த வரைக்குமே நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல சார் நான் எது உண்மையோ அதை நான் சொல்லிடுவேன். நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் பார்த்த வரைக்கும் 100% இல்ல 200% ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பேக்கிங், ஃப்ரெஷ்ஷான ஒரு குவாலிட்டியான ஒரு கேஷ்யூஸ் வந்து கொடுக்குறாங்கன்றத நான் வந்து தைரியமா சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு பேக்கேஜஸ். நீங்க வந்து பாருங்க, அப்படியே உங்களுக்கே தெரியும் தலைவா எப்படி இருக்கு பாருங்க. உண்மையாவே ஒரு முந்திரி வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு முந்திரி பழத்துல இருந்து முந்திரி கொட்டை வெளியே வர்றதுல இருந்து அது ட்ரை ஆகி அது கூலாகி அகைன் அதை வந்து அழகா வந்து நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி பீல் பண்ணி அதுல வந்து வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி மறுபடியும் அதை வந்து ட்ரை ஆகி ரூம் டெம்பரேச்சர் கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி பேக்கிங் வர வரைக்கும் இவ்வளோ பெரிய ப்ராசஸை ஒரு ஹாஃப் அ டே எனக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி சார் வந்து அவருடைய அவ்வளோ பிஸியான ஒரு ஷெட்யூல்லையும் சரி, ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து இடையில பார்க்க வந்தாங்க, அதெல்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் சார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சாரை வந்து எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்த காளிதாஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா காளிதாஸ் இல்லைன்னா நாங்க வந்து உங்களை மீட் பண்ணியிருக்க முடியாது. சாருடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன்.